என்ன இன்னைக்கு மகனையும் மருமவளையும் கூட்டிட்டு இங்க வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். நீயும் நானும் தாத்தா பாட்டி ஆக போறோம். மகனும் மருமகளும் வந்திருக்காங்கல்ல, உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. நீ ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணு. எப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துச்ச கல்யாணம், அதுக்கு சாட்சியா நீங்க போய் கையெழுத்து போட்டீல, அப்படியா? ஆ? எப்படி இந்த குழந்தை எப்படி உருவாச்சு? ஆ? நானா முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணினேன். எங்கேயோ இருந்து ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து குழந்தைய பெத்துக்க போறாங்க. இவங்களுக்கு என் ஆசீர்வாதம் ஒண்ணுதான் குறையாக்கும். என்னடி பேசுற? என்ன பேசுற? அது இந்த குடும்பத்து வாரிசு. இப்படி பேசுறதுக்கு உனக்கு நாக்கு கூசல? நீ எல்லாம் பொம்பளையா? ஏய், நம்ம மருமக பொண்ணு, அவ நம்ம மகன். உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க. இப்படி அசிங்கப்படுத்துற? யோ, வாய மூடிட்டு பேசாம போயிரும். ஏதாவது வந்துற போகுது. எது அசிங்கம்? எது அசிங்கம்? இந்த அட்டத்தரத்திரம் பிடிச்ச ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு பண்ணாங்களே துரோகம், அதுதான் அசிங்கம். என் முதுகுல குத்துனானே, அதுதான் அசிங்கம். நான் சொல்லியும் ரெண்டு பேரும் விலகி இருக்காம என்னையும் முயிரி கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்திட்டு குழந்தைய உண்டாக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. அதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை வாய திறந்த நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ரெண்டு பேரையும் கல்யாணம் முடிஞ்சவங்கள தனித்தனியா இருக்கணும்னு உன் கட்டுக்குள்ள வச்சு பிரிச்சு வச்சிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? அவ ஏன் மகன். நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி இங்க விட்டுட்டு சிங்கப்பூர் பார்க்க போனான். அவ ஏன் மருமக. நீ சொன்ன வார்த்தைக்காக புருஷன் கைவிரல் கூட படாம விலகி நின்னான். அப்படிப்பட்டவங்கள பார்த்தாடி கேள்வி கேக்குற? நான் தாண்டி ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழ சொன்னேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு நீ பிரிச்சு வைப்ப? எத்தனை காலத்துக்கு? நீ ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எனக்கு வாரிசு வேணும். என் மகனோட குழந்தை எனக்கு தேவை. என் மகனை சேர்ந்து வாழ சொன்னது நான் தாண்டி. யோ, இந்த வீட்ல என்னையும் மீறி உமருக்கு முடிவெடுக்க துணிச்சல் வந்துட்டுல. இதுங்க ரெண்டும் உமர் பேச்ச கேட்டுட்டு தானே இந்த ஆட்டம் ஆடிச்சு. இங்க பாரு, இந்த ரூம் வாசல கூட இதுங்க மிதிக்க கூடாது. மரியாதையா நீரே கடுத்து பிடிச்சு வெளியே தள்ளும், இல்ல நான் தள்ள வேண்டியது வரும். இங்க பாரு, இன்னொரு தடவை இவங்களை கூட்டிட்டு இங்க வந்து நின்னேரு, புருஷனு கூட பார்க்க மாட்டேன். என்ன நிக்கிறீங்க? வெளியே போங்க. உங்களெல்லாம் நான் மனுஷனாவே நினைக்கிறேன். இங்க பாருங்க, அதான் பெரிய மகன் மருமகனை ஏத்துக்கிட்டீங்கல்ல, உங்க ஆசீர்வாதம் இதுகளுக்கு போதும். பீச்சக்கார கழுதுங்க, ஆசீர்வாதம் பண்ணணும்னா நீங்க பண்ணி அனுப்ப வேண்டியதானே. என்கிட்ட எதுக்கு இதுகளை கூட்டிட்டு வரீங்க? டேய், இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. இவ ஆசீர்வாதம் பண்ணினாலும் அந்த விளங்காத கைய வச்சு பண்ணுவா. அப்புறம் உன் வாழ்க்கையில கஷ்டம் தான் படணும். அப்பா எப்பவுமே உனக்கு நல்லது தாண்டா செய்வேன். நான் ஆசீர்வாதம் பண்றேன்டா. நீ எதுக்கு கவலைப்படுற? எதுக்கும் கவலைப்படாதடா. நீ எப்பவும் சந்தோஷமா உன் வாழ்க்கையில மேல மேல உயரத்துல தான் போவ. என் மருமக உன்னை எப்பவும் சந்தோஷமா பாத்துக்குவா. நீயும் அவளை எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கோ. பேரம் பேத்திகளை எனக்கு பெத்து கொடு. தாத்தா அவங்கள நல்லபடியா வளர்ப்பேன். யார பத்தியும் கவலைப்படாத. கர்த்தர் உனக்கு எக்காலத்திலயும் துணை நிற்பார். தேங்க்ஸ்பா. நீ எனக்கு மருமக இல்லம்மா, நீ என்னோட மக. நீ எப்பவுமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ குட்டிச்சவரு எதுக்கால வரும், அதெல்லாம் உதறி தள்ளிட்டு போயிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில மேல மேல நீங்க முன்னேறணும். உங்க வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். ஜான் உன்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்குவான். நீயும் அவனை சந்தோஷமா வச்சுக்கோமா. அப்பாக்கு நல்ல குழந்தையா நீ பெத்து கொடு. தாத்தாவா நான் குழந்தைகளை நல்லபடி வளர்ப்பேன். உனக்கு என்ன தேவைனாலும் நீ என்கிட்ட கேளு. எந்த ஜென்மங்களையும் ஏறெடுத்து கூட பார்க்காத. உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா. கடவுள் எப்பவும் உங்க கூட இருப்பாரு. தேங்க்ஸ் மாமா. ஏய் ஜான், சந்தோஷமா இருடா. நீ அப்பா பார்க்க போற. இந்த உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் வகையில நீ நல்லா இருப்படா. நீ எப்பவும் தைரியமா சந்தோஷமா இருக்கணும். அப்பா உங்களுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன்டா. நல்லா என்ஜாய் பண்ணுடா. யார பத்தியும் கவலைப்படாத. சரிப்பா, நான் வரேன்ப்பா. வாடா, கவலைப்படாத. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்கப்பா. என்னடி பொம்பளை நீ? என்ன பொம்பளை? முறையா உன்னை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏண்டி இப்படி இருக்க? ஏய், உன்னை தேடி ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு 4 வார்த்தை நல்லதா சொல்லாட்டாலும் உனக்கு பிடிக்கலனாலும் அமைதியா இருக்கலாம்ல. அவங்க மனச இப்படி காயப்படுத்துறிய? நீ எல்லாம் என்ன ஜென்மண்டி? ஒரு பிள்ளை தான் அப்பாவாக போறங்கிற சந்தோஷத்தை சொல்றதுக்காக
உன்னை தேடி ஓடி வந்திருக்கான். அவனை இப்படி காயப்படுத்தி அனுப்புறியே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்டேடி, நாசமா போயிருவ. என் வாயால சொல்றேன். அன்னைக்கு நீ என் சொத்தை உன் பேர்ல எழுதி வாங்கும் போது கூட எனக்கு வலிக்கல. ஆனா முறையா எனக்கு வலிக்கு. என் பிள்ளைய என் மருமகளும் வருத்தத்தோட போறாங்க பாரு. அந்த வலி உன்னை சும்மா விடாதுடி. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. யோ, பேசாம போய் வேலையை பாரு. இத மாதிரி எத்தனை சாபத்தை நான் பார்த்திருப்பேன். அதெல்லாம் என்ன ஒண்ணும் செய்யாது. அவங்களுக்கு தண்டனை இதுதான். நான் கொடுக்க போற தண்டனை இன்னும் கொடூரமா இருக்கும். என்னடி பண்ண போற? என்ன பண்ண போற? மேல மேல பாவத்தை கொட்டிக்காத. பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிள்ல சொல்லிருக்கு. நீ அதை விட கொடுமையா தண்டிக்கப்படுவ. இங்க பாரு, இந்த குழந்தை எப்படி உண்டாச்சோ அதே மாதிரி கருவிலே பொசுக்கிறதுக்கும் எனக்கு தெரியும். வாய மூடிக்கிட்டு பேசாம போயிரும். என் ஆத்திரத்தை கலப்பாதேரும். என்ன சொன்ன? அது ஏன் பேரு பிள்ளடி. கருவிலே கழுச்சிருவியா? உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். என் ஆத்திரத்தை குழப்பாத. கையடியா என்ன? ஆனா ஓனா கைய ஓங்குற அளவுக்கு உமருக்கு தெனாவட்டம் திமிரு கூடி போச்சா? இங்க பாரு, இது ஏன் வீடு. நான் உமரை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளதுக்கு 5 நிமிஷம் போதும். ஒழுங்கு மரியாதையா வேலைய பார்த்துட்டு போறோம். என்கிட்ட ஆட்டம் காட்டினேரு மொத்தமா முடக்கி போட்டுருவேன். உன்னை போய் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வச்சு காப்பாத்தின பாரு. என்ன சொல்லணும்? அன்னைக்கே ஒரு விச ஊசிய போட்டு இவளை கொல்லும், இவ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கணும். எல்லாம் என் தப்புடி. உன்னை கட்டிட்டு நான் படாத பாடுபடுறேன். ஓ, எனக்கே விச ஊசி போடுவேரா? யோ, ஓமரை முடக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும். என் கையால தான் இன்னைய வரைக்கும் சோறு திங்காரு. அத ஞாபகத்துல வச்சுக்கிறோம். போனா போதுன்னு விட்டா ஒரே அடியா என்கிட்டயே ஆட்டம் காட்டுறீரா? நீ மிருகமாயி நாளாயிட்டு. நீ மனுஷியா இருந்தா பேசலாம். மிருகத்துக்கு கூட கொஞ்சம் ஈவு இறக்கம் இருக்கும். ஆனா நீ அதை விட கொடூரமாயிட்ட. நீ என்னெல்லாம் அவஸ்தைப்பட போறேன்னு என் கண்ணால நான் பார்க்க தாண்டி போறேன். அது நடக்குதா இல்லையான்னு பாரு. ஆமா, மிருகமாயிட்டனா மிருகமா? யோ, அதுங்க ரெண்டு எனக்கு பண்ணது துரோகம். என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்ததுல வீட்டுல வச்சு இன்னைய வரைக்கும் சோறு போட்டுட்டு இருக்கதே பெரிய விஷயம். வந்துட்டாரு பெருசா பேசுறதுக்கு. உண்டாயிருக்காளாம்ல, உண்டாயிருக்கா? அம்மா சொல்லிச்சு ஜான்சி டபாக்கு குட்டி பாப்பா படக்க போகுதுன்னு. உன் வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா இருக்கா? ஆமாடா. நீ குட்டி பாப்பா படந்ததும் என்கிட்ட கொடு. நான் நல்லா வளர்த்துக்குவேன். எனக்கு அவன் தம்பி தானே. நல்லா பார்த்துக்கிட்டேன். சரியா? நீ கவலைப்படாத. ஆச்சி எப்பவுமே அப்படிதான். காய் போய் ஆய் போய்னு கத்திக்கிட்டே இருக்கும் தெரியுமா? எங்க அப்பாட்டையும் இப்படிதான் கத்தும். எங்க அப்பா ஒரு வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஆச்சி இப்படிதான் கத்திட்டு கிடக்குன்னு அப்படியே என்னத்தையா சொல்லிட்டு உருண்டு படுத்துக்கிடும் தெரியுமா? ஆமா, சாச்சி தப்பா எங்க? சித்தப்பா குளிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனாரு. எங்க போனாருன்னே தெரியலையே. சித்தப்பா வாடும். நான் அது வரைக்கும் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சித்தி, உனக்கு என்னை பிடிக்குமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கும் உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அது சரி, ஜாக்சனை எல்லாருக்கும் பிடிக்கதான் செய்யுது. சரி, நீ எப்பவுமே ஆட்சி பேசுறத நினைச்சிட்டே இருக்காது என்ன? அது அப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருக்கும். தாத்தாவே சொல்லும் தெரியுமா, அவ பேச தெரியாம அப்படிதான் பேசுவா அப்படின்னு. அதனால நானும் பெருசுபடுத்துறதே கிடையாது. நீயும் பெருசுபடுத்தாத, சரியா? சரிடா. ஆமா, உனக்கு ஜாக்சன் மாடி ஆம்பளை பிள்ளை வேணுமா இல்ல உன்னிய மாடியே பொம்பளை பிள்ளை வேணுமா சொல்லு. எனக்கு ஜாக்சன் மாதிரி குழந்தை தான் வேணும். அப்போ மகாஜிட்டி, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னைய மாடியே பிள்ளை வேணும்னு கேக்குறியா? நான் நல்லவனா கெட்டவனா நீ சொல்லு. நீ எனக்கு ரொம்ப நல்லவன். யார் உன்னை கெட்டவன்னு சொன்னா? அம்மா தான் சொல்லும். அப்பா அம்மாடி வெடு கெட்ட பையன். நீ சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கற. போய் சொல்ற. உங்க அப்பா தான் அப்படி போய் சொல்லிட்டு திரிவாரு அப்படின்னு சொல்லு. ஓ, அது சும்மா விளையாட்டுக்கு சொல்றது. ஆனா என் கிளாஸ்ல உள்ள பொம்பளை பிள்ளைகள் போனா என்னைய மாடே நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுங்க தெரியுமா?
ஓ, அப்ப நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆச்சியம்மாடைய ஒத்திப்பாடு எஸ்தர். அவளும் ஆச்சியம்மாடைய கோவப்படுவா தெரியுமா? எவன்டா அது நான் இல்லாத நேரம் என் பொண்டாட்டி கிட்ட வந்து ஐஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்குது? எல்லாம் நான் தான். நானே யாரு பேச போறா? இந்த ஜாக்சனை தவிர யாராவது இந்த ரூம்குள்ள வந்துட முடியுமா? அது சரி. அம்மா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் எங்க சித்திக்கு மேட்சிங்கா Dress போட்டுட்டு அலையுற? அம்மா, இம்புட்டையும் நீயே பொங்குனியா? ஏன்டா ஏன் பொண்டாட்டிக்கு நான் பொங்கி கொடுக்காம யார் பொங்குவா? என் பொண்டாட்டி சாப்பிட வேண்டாம், பத்தாதுக்கு என் குழந்தையும் நல்லா ஆரோக்கியமா சாப்பிடணும்ல, அதான். இல்ல சித்தப்பா, எல்லாம் வெஜிடேரியனா இருக்கு. நமக்கு பிடிக்காத ஐட்டமா வச்சிருக்க. கீரை, பருப்பு, சாம்பார், அப்பளம், அப்புறம் புளிக்குழம்பு, அப்புறம் கூட்டு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதே. எனக்கு சிக்கன் 65, மட்டன் கோலா உருண்டை அப்படிதான் பிடிக்கும். டேய், இது என் பொண்டாட்டிக்கு. சித்தப்பா ஆசை ஆசையா என் பொண்டாட்டிக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். உங்க மகா சித்தி நான்வெஜ் சாப்பிட மாட்டல்ல, அப்போ அவளுக்கு ஹெல்த்தியா சாப்பாடு கொடுக்கணும்ல. அதானே பார்த்தேன். நீ வேற எனக்கு தான் ஆசாசியா எடுத்துட்டு வந்துட்டியோ. ஐயோ, எனக்கு வெஜிடேரியன் பிடிக்காதே அப்படின்னு நினைச்சேன். சரி சரி, நீ வேற சித்திக்கு ஊட்டி விடுறதுக்கு ரெடி ஆயிடுப்ப. நான் வேற இருந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன். அப்ப ஜாக்சன் கிளம்பட்டா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க சித்தப்பா இப்படித்தான், அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு பிடிவாதம் பிடிப்பாரு. நீயும் இரு. என்னடி இது, நீ சாப்பிட வேண்டாமா? ஹெல்த்தியா சாப்பிடணும், சாப்பிட்டாதானே குழந்தை நல்லபடியா வளரும். இங்க பாரு, ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு. அம்மா பேசினதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அப்படியே படுத்துக்கணும் போல இருக்கு. எனக்கு சாப்பாடு வேண்டாங்க. என்ன மகா, நீ உனக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். 2 வாய் ஆசையா ஊட்டி விடுறேன், சாப்பிட்டுட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்க. ஆமா சித்தி, அப்படிதான் இருக்கும். எங்க அம்மாவும் என்னைய பெற்றுக்கும் போது அப்படிதான் வாந்தி வாந்தியா வந்துச்சுன்னு சொல்லிச்சு தெரியுமா? எங்க ஆச்சி சொல்லிதான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி குட்டி பையன் வரும்போது உனக்கு வாந்தி வாந்தியா வடமா இருக்கும். ஆனா நல்லா சாப்பிடு சரியா? அப்பதான் குட்டி பையன் ஜாக்சன் மாதிரி நல்ல கோலோட படப்பான். அது சரி, ஜாக்சன் மாதிரியேன்னு முடிவு பண்ணிட்டியா? பின்ன என் தங்கச்சி மாதிரி பட்டுறாத. என்னைய மாதிரியே பெத்து குடிச்சிட்டப்பா. அப்பதான் நான் தம்பியை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவேன். அது சரி. ஏங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது, முதல்ல சாப்பிடு. சரி, நீங்க சாப்பிடுங்க. ஜாக்சன் வரேன் சரியா? பாய் சித்தப்பா. பாய் சித்தி. சரிடா. ஏங்க ப்ளீஸ் பிடிவாதம் படிக்காதீங்க. கொஞ்ச நேரம், ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சாஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். ஏமாக்கா, அம்மா பேசிட்டு இருந்தது உனக்கு மனசை சங்கடப்படுத்திருக்கோம்ல. அவங்க எப்பவுமே அப்படிதான், யாருக்காவது மனசு கஷ்டப்படுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நீ மனசுல எடுத்துக்காத. அதெல்லாம் நினைச்சனா சங்கடமா தான் இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு நீ எப்பவும் போல இரு. உனக்கு நான் இருக்கேன். நான் உன்னை நல்லா பாத்துக்க வேண்டி, கவலைப்படாத. ஏங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. அவங்க நம்மளை ஒரு மனுஷனா நினச்சதானே அவங்க நல்ல மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு இன்னும் நம்ம மேலே வெறுப்பு தான் அதிகமாக இருக்குது. அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதை நினச்சதான் எனக்கு சங்கடமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது மாறுவாங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். சரி மகா, நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. போய் முகத்தை கழுவிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, சரியா? அப்போ நீங்களும் சாப்பிடணும். சரி, முகத்தை கழுவிட்டு வா, 2 பேருமே சாப்பிடுவோம். சரிங்க. என்னடா எங்க போயிட்டு வர? ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிக்கிற, என்னத்துக்கு? ஏப்பா இந்த ஆச்சி திருந்தவே செய்யாதா? எப்போ பார்த்தாலும் மகா சித்தியும் சித்தப்பாவையும் பாடா படுத்தி அடுக்குது தெரியுமா? என்ன பேச்சு! நான் வேற ரூம் வாசல்ல தான் நின்னுட்டு இருந்தேன். நான் கேட்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? என்னலாம் சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒண்ணுதான் கொடையா? குழந்தை பெத்துக்க போறியா? குழந்தை? அதெல்லாம் எனக்கு குழந்தையே கிடையாது. இந்த வீட்டு வாரிசு
டேய், அவங்களெல்லாம் திருத்த முடியாது. உன்னை யாரு அங்க நின்னு கேட்க சொன்னா? இங்க பாரு, அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே நீ பேசாம வர வேண்டியதானே? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவங்கள திருத்த முடியாதுடா. தாத்தாவே பாவம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பெருசுப்படுத்தாத, விடு. ஜான் நல்லா தான் இருப்பான், அவனை பத்தி கவலைப்படாத. அவன் மகாவை நல்லா பாத்துக்குவான். ஆனா பொண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கப்பா. உங்க அம்மா சடி கிடையாது. தப்பு தப்பா பேசுறாங்க, கெட்டதெல்லாம் பண்றாங்க. நம்மள மட்டும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க யாரும் கேட்க மாட்டீங்கல்ல. ஆனா நான் பெரியவனா வந்தா கண்டிப்பா கேட்பேன். நான் சம்பாத்தியம் பண்ணி இந்த ஆட்சிக்கு கொடுக்கவே மாட்டேன் தெரியுமா? நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் செய்வேன். எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னங்க நீங்க கூர் இல்லாம அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா காதுல விழுந்தா அவ்வளவுதான். விழுந்தா விழட்டும், எங்களுக்கு என்ன? இங்க பாரு, நீ மகா சித்தி பக்கம் தான் நிக்கணும். எப்பவும் மகா சித்தியை விட்டு கொடுக்காத. ஒழுங்கா மகா சித்திக்கு நல்ல சாப்பாடா, அதுவும் வெஜிடேரியனா செஞ்சு கொடு. பாவம் அவங்க தெரியுமா? ஆச்சி என்ன பாடுபடுத்துது. வாய மூடிட்டு பேசாம போ. ஆச்சி பெரியவங்க, அவங்கள எதுக்கெல்லாம் பேசக்கூடாது. அதானே, உனக்கு காசு எங்க கிடைக்குதோ நீ அங்க தானே சாடுவ. நீ எங்கேயும் சேர்ந்துட்டு போ. அப்பா, நீ நல்லா கேட்டுக்கோ, ஆச்சி பக்கம் சாடாத, சரியா? சரிடா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அவன் பேசுறதுல என்னடி தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? ஆசீர்வாதம் கேக்குறதுக்காக போயிருக்காங்க. அவங்கள விஷ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அமைதியா இருக்கலாம்ல. இந்த அம்மா அவங்கள குத்தி காட்டி கண்டபடி பேசியிருக்காங்க. என்னடி பழக்கம் இது? ஏங்க, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, உங்க தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உங்க அம்மாக்கு இப்ப வரைக்கும் பிடிக்கல. அதனால கோவத்துல இருக்காங்க. நாம என்ன பண்ண முடியும்? அது அவங்க பிரச்சனை. இங்க பாருடி, அவன் சொல்ற மாதிரி அவன் பிரச்சனை இவன் பிரச்சனைன்னு விட்டுட்டு ஓடுனேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நமக்கும் இதுதான் நடக்கும். நான் போய் எங்க அம்மாவை கேள்வி கேட்கத்தான் போறேன். ஆமா, கிழிச்சிங்க. உங்க வீரப்பெல்லாம் இங்கதான். உங்க அம்மாவை பார்த்த உடனே தொட நடுக்கிட்டு நிப்பீங்க. ஜானாவது அத்தை கிட்ட போய் என்ன ஏதுன்னு எதிர்த்து பேசுவாரு. ஆனா நீங்க என்னைக்கு பேசிருக்கீங்க? ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. உங்க வேலை உண்டு, நீங்க உண்டு இருங்க. நமக்கு சொத்துல நயா பைசா கிடைக்க விடாம இப்படி பண்ணிடாதீங்க. சொத்து சொத்துன்னு சாகாதடி. அதுக்குன்னு எங்க அம்மா காலை கழுவியா தண்ணி குடிக்க வேண்டியது வரும். போய் குடிக்கிறியா? இங்க பாரு, மனுஷன்னா தன்மானம் வேணும். நான் போய் கேட்கத்தான் போறேன். போங்க, எனக்கு என்ன? நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. அப்புறம் ஏதாவது தாம் தூம்னு ஆடி உங்களை வீட்டை விட்டு துரத்தும். நாம போய் தர்மம் எடுப்போம், போதுமா? ஆய மூடு. நான் எங்க அம்மாட்ட கேட்கத்தான் போறேன். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு எங்க அம்மா இப்படி பேசியிருக்கு. நான் போய் முதல்ல அப்பாவை பார்த்துட்டு அப்புறம் எங்க அம்மாட்ட போய் கேட்கறேன். இந்த ஆளுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியாது. அவனுக்கு கேட்டுட்டு நாம போய் தெருல நிக்கவா? எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராது. நம்மளையும் சேர்த்துல அந்த பொம்பளை துரத்தும்.